ஹாய், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நான் அடை தோசை எப்படி செய்யணுங்கிறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்றேன். இது வந்து உலக்குன்னு சொல்லுவாங்க. இது 450 கிராம். இந்த 450 கிராம்ல ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ஃபுல்லா. அடுத்தது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 60 கிராம் இருக்கும். 60 கிராமுக்கு அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு 20 கிராம் 30 கிராம் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு இது நல்லா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசி கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டிங்கன்னா தோசை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பச்சரிசி ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் தோசை நல்லா செவந்து மொறுமொறுப்பாக வரும், அதுக்காக. இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 4 மணி நேரம் கிட்டக்க நல்லா அவ்வளோதான். நல்லா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதோட என்னென்ன போட்டு அரைக்கணும்னா, காரத்துக்காண்டி 4 வரமிளகா வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ ஒரு 4-5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதையும் எல்லாத்தையும் போட்டுடலாம் இதில். அப்புறம் முருங்கைக்கீரை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் கலக்கி விட்டு தோசை ஊற்ற வேண்டிதான். ஒரு நிமிஷம். அவ்வளோதான். மாவு இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ அவ்வளோதான், தோசை ஊற்றிட வேண்டியதான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தோசை ஊற்றிக்கோங்க. நான் தோசை ஊற்றிட்டேன், வெந்துகிட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நாட்டு சக்கரை கூட வச்சு கொடுக்கலாம். நான் என் பசங்களுக்கு நாட்டு சக்கரை தான் வச்சு கொடுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதான். என் ஸ்டைலில் அடை தோசை ரெடி பண்ணிட்டேன். நான் குழந்தைங்க கொடுக்குற நேரம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன், தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.